ಹಿಡಿಯುವೆವು. பாருங்க, பின்னாலேயே வந்து நான் பிடிப்பேங்கிறான். ಹಿಂದಟ್ಟಿ ಅವರನ್ನು ನಾವು ಹಿಡಿಯುತ್ತೇವೆ. ಅವರ ಸೊತ್ತನ್ನು ಅಪಹರಿಸಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುವೆವು. உங்களுக்கு இருக்கிறதான ஆண்டவர் கொடுத்ததான ஆசீர்வாதங்கள், சமாதானங்கள், சந்தோஷங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்னு சொல்றான். ಅವರಲ್ಲಿ ನಮ್ಮ ಕೋರಿಕೆಯನ್ನು ತೀರಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. பாருங்க, அவனுடைய ஆசையெல்லாம், அவனுக்கு என்னென்னலாம் கோரிக்கை இருக்கோ எல்லாத்தையும் உங்க மேல நிறைவேற்றுவேன்னு சொல்றான். ನಾವು ಕತ್ತಿಯನ್ನು ಹಿರಿದು ಭುಜಬಲದಿಂದ ಅವರನ್ನು ಸಂಹಾರ ಮಾಡುವೆವು. பாத்தீங்களா, உங்களை சம்ஹாரம், உங்களை அழிச்சிருவேன்னு சொல்றாங்க. ನಮ್ಮ ಶತ್ರು ಮಾತನಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. இப்படி எல்லாம் என்னுடைய சத்துரு பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். ಈಗೆಲ್ಲ ನಮ್ಮ ಶತ್ರು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார்? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? சங்கீதத்துல நம்ம படிக்கும் பொழுது, ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಓದುವಾಗ, என் சத்துரு என்ன விழுங்கிறதுக்காக, என்ன அழிக்கிறதுக்காக அவர் ரெடியா இருந்தா, ನನ್ನ ಶತ್ರುವು ನನ್ನನ್ನು ನುಂಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕಾದಿದ್ದನು. ஆனாலும் கண்ணி தெரித்தது, நாங்கள் எல்லாரும் தப்பினோம். ಆದ್ರೆ ಕಣ್ಣಿ ಚದರಿ ಹೋಯ್ತು, ನಾವೆಲ್ಲರೂ ತಪ್ಪಿದೆವು. என்ன பிடிக்கிறதுக்காக சத்துரு வச்சிருந்த எல்லா டிராப்பும் இயேசுவின் நாமத்தில் அது தெரித்தது. ನನ್ನನ್ನು ಹಿಡಿಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಶತ್ರು ಇಟ್ಟಂತ ಟ್ರ್ಯಾಪ್ ಎಲ್ಲವೂ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅದು ಚದರಿ ಹೋಯಿತು. ஆண்டவருடைய கரம் என் மேல் இருந்தபடியினால், ಕರವು ನನ್ನ ಮೇಲೆ ಇರುವುದರಿಂದ, சாத்தான் எனக்கு வச்ச டிராப் எதுலயுமே நான் சிக்கல. ಸೈತಾನ ನನಗಿಟ್ಟಿರುವಂತ ಬಲೆಯಲ್ಲಿ ನಾನು ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. பிப்ரவரி 1ஆம் தேதியே அறிக்கை பண்ணுங்க. ಫೆಬ್ರವರಿ 1ನೇ ತಾರೀಕು ಅರಿಕೆ ಮಾಡಿರಿ. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கரம் என் மேல் இருக்கிறபடியினால், ತಿಂಗಳ ಪೂರ್ತಿ ದೇವರ ಹಸ್ತವು ನನ್ನ ಮೇಲೆ ಇರುವುದರಿಂದ, சாத்தான் எனக்கு வைக்கிற எந்த டிராப்லயும் நான் சிக்க மாட்டேன். ನನಗಿಡುವಂತ ಯಾವ ಟ್ರ್ಯಾಪ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. என் தேவனுடைய கரம் என்னை தப்புவிக்கும். ದೇವರ ಹಸ್ತವಾದ ನನ್ನನ್ನು ஹல்லேலூயா. என்னை தப்புவிக்கக்கூடிய ஒரு தேவனுடைய கரம் எனக்கு இருக்கிறது. ತಪ್ಪಿಸುವಂತ ದೇವರ ಹಸ್ತವಾದದ್ದು ನನಗಿದೆ. ஏசப்பாவுடைய கரத்துக்கு கீழே நான் இருக்கிறேன். ಯೇಸುವಿನ ಹಸ್ತದ ನೆರಳಿನಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೇನೆ. என்ன பிடிக்கிறதுக்காக சாத்தான் வச்சிருக்கிற எல்லா டிராப்ல இருந்தும் எங்க ஏசப்பா என்ன தப்புவிப்பார். ಹಿಡಿದುಕೋಸ್ಕರ ಸೈತಾನ ಇಟ್ಟಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಬಲೆಯಿಂದ ದೇವರು ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. அவன் வந்து ஒரு வேடனை போல நம்மளை பிடிக்கிறதுக்காக ஒரு டிராப் வச்சிருக்கிறான். ಅವನು ಬೇಟೆಗಾರನ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಲೆ ಹಾಕಿ ನಮ್ಮನ್ನು ಹಿಡಿಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೊಂಚಾಕುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. கடைசி அந்த வசனத்தை படிச்சு நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ಕೊನೆಯದಾಗಿ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನಾವು ದೇವರ ಹಸ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. 124வது சங்கீதம் 124ನೇ ಕೀರ್ತನೆ 7வது வசனம். 7ನೇ ವಾಕ್ಯ. 124வது சங்கீதம் 7வது வசனம். 124ನೇ ಕೀರ್ತನೆ 7ನೇ ವಾಕ್ಯ. ನಮ್ಮ ಜೀವವು ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡ ಪಕ್ಷಿಯಂತಿದೆ. ಬಲೆಯು ಹರಿದು ಹೋಯಿತು, ನಾವು ತಪ್ಪಿಕೊಂಡು. ஹல்லேலூயா. ಬಲೆಯು ಹರಿದು ಹೋಯಿತು, ನಾವೆಲ್ಲರೂ ತಪ್ಪಿ ಹೋಗಿದ್ದೀವಿ. ஹல்லேலூயா. ಬಲೆ ಹರಿದು போய்விட்டது, நாங்கள் எல்லாரும் தப்பித்தோம். ಬಲೆಯು ಹರಿದು ಹೋಯಿತು, ನಾವೆಲ್ಲರೂ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡೆವು. இந்த 1ஆம் தேதியிலேயே சாத்தான் நமக்கு வச்சிருக்கிற அத்தனை டிராப்பும் இயேசுவின் நாமத்திலே கிழிந்து போகட்டும். 1ನೇ ತಾರೀಕು ಸೈತಾನ ನಮಗೋಸ್ಕರ ಇಟ್ಟಂತ ಬಲೆ ಎಲ್ಲವೂ ಹರಿದು ಹೋಗಬೇಕು. ಎಲ್ಲ வலையும் அறுந்து போகட்டும். ಎಲ್ಲ ಬಲೆಯು ಹರಿದು ಹೋಗಲಿ. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ನಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. ஆண்டவர் இந்த முதல் ஆராதனையிலேயே ஆண்டவருடைய மகிமையை நம்ம பார்க்கட்டும். ದೇವರ ಮೊದಲನೇ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಲಿ. முதல் ஆராதனையிலே ஆண்டவர் மகிமையுள்ளவராய், வல்லமையுள்ளவராய், அற்புதங்களை செய்கிறவராய் எழுந்தருளட்டும். ಮೊದಲನೇ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ದೇವರು ಅದ್ಭುತವುಳ್ಳವರಾಗಿ, ಸೂಚಕಕಾರ್ಯವುಳ್ಳವರಾಗಿ ದೇವರು ಎದ್ದೇಳಲಿ. ஆமென். நம்ம பண்ற இந்த முதல் ஆராதனை, இந்த முதல் ஆராதனையுடைய வல்லமைதான் இந்த மாதம் முழுவதும் நம்மை ஜெயமாய் நடத்தி கொண்டு போகும்.